இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தகுதி தேர்வு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் பிற்பகலில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யாழினி இணைப்பில் இருக்கிறார். யாழினி, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எத்தனை மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள்? மேலும் என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது? MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு என்பது இன்று நடைபெறுகிறது. மொத்தமாக நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வில் 24 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினை எழுதுகிறார்கள். இதற்காக சென்னையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் தேர்வு மையத்தில் மாணவர்கள் காலையிலிருந்தே வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் காலை அதிகாலையிலேயே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை 11 மணியிலிருந்து இந்த தேர்வு வளாகத்திற்குள் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 2 மணிக்கு இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1:30 மணிக்குள்ள மாணவர்கள் தேர்வு அறைக்குள் வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. அதற்கு பிறகு வந்தால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். 557 நகரங்களில் இந்த தேர்வு எழுத உள்ளனர். இதில் 14 நகரங்களில் இந்தியாவிற்கு வெளியேவும் தேர்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுத உள்ளனர். அதிலும் 12,730 பேர் அரசு பள்ளி மாணவர்களும் இன்று இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள இருக்கின்றனர். மதியம் 2 மணிக்கு தொடங்கும் இந்த நீட் தேர்வு என்பது 5:20 மணி வரையும் நடைபெற இருக்கிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் இந்த நீட் தேர்வு என்பது இன்று நடைபெற இருக்கிறது. 1:30 மணிக்கு முன்பாக தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பாக வருபவருக்கு அனுமதி இல்லை என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த தேர்வு மையங்களுக்கு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வு மையங்களுக்கு வெளியே காத்து கொண்டிருக்க நிலைமை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வு எழுதுபவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் அவர்களுக்கு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி கண்காணிக்க ஏற்பாடுகளும் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட பல்வேறு அறிவுரைகள் என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவ மாணவர்கள் ஹால் டிக்கெட்கள் தெரிவித்துள்ள நடைமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரைகள் என்பது அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அதே போல ஹால் டிக்கெட்டோடு அவர்கள் ஆதார் கார்டு மற்றும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வர வேண்டும் என்ற அறிவுரைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நீட் மையங்களுக்குள் பேப்பர், துண்டு சீட்டு, பென்சில் பாக்ஸ் மற்றும் கால்குலேட்டர், வாட்ச் போன்ற மின்சார எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்று அறிவுரையும் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. வெயில் காலம் என்பதால் தண்ணீர் தாகம் எடுத்தால் கூட அதற்கு கூட வாட்டர் பாட்டில் எடுத்து செல்லலாம். அதுவும் கூட ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளும் ஏற்கனவே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வு அறைக்குள் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களை கண்காணிக்க தேசிய தேர்வு முகமை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறது என்றும் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அடுத்த 3 ஆண்டு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் இந்த மதிப்பெண் விவரங்களை பார்த்தோமானால் இதில் மொத்தமாக 200 கேள்விகள் கேட்கப்படும். அவற்றில் 180 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஒரு கேள்விகளுக்கு 4 மதிப்பெண் என மொத்தமாக 720 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இதுக்கு தவறாக பதிலளிக்கும் என்றால் 1 மதிப்பெண் அவர்களுக்கு நெகட்டிவ் என்ற அடிப்படையில் குறைக்கப்படும் என்று இந்த மதிப்பெண் விவரங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு பிறகு மாணவர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மையத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களும் அவர்களுக்காக வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாணவர்கள் அவர்களோட ஹால் டிக்கெட் மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு இந்த தேர்வு மையத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 11 மணியிலிருந்து அவர்கள் இந்த தேர்வு மையத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. சரியாக 1:30 மணிக்குள் மாணவர்கள் அந்த தேர்வு மையத்திற்குள் செல்ல வேண்டும். 2 மணிக்கு இந்த தேர்வு என்பது ஆரம்பிக்க உள்ளது. 5:20 மணிக்கு இந்த தேர்வு என்பது முடிவு பெறுகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வுக்கான ரிசல்ட் என்பது ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யாழினி. இதேபோல் சேலத்திலும் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், தற்பொழுது தேர்வு எப்ப தொடங்க இருக்கிறது? தேர்வு தொடங்குவதற்கு எவ்வளவு மணி நேரத்திற்கு முன்பாக மாணவர்கள் தேர்வு மையத்தில் இருக்கணும்? மேலும் என்ன மாதிரியான ஆவணங்களை மாணவர்கள் கட்டாயமாக எடுத்து செல்லணும்?
நிச்சயமாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு என்பதுதான் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை 25 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்காக காத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 24 மையங்களில் சுமார் 10,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் சின்ன திருப்பதி பகுதியில் உள்ள ஜெயராம் பப்ளிக் பள்ளி. இந்த பள்ளியில் தான் சுமார் 700 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்வு என்பது பிற்பகல் 2 மணி அளவில் சரியாக தொடங்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தேர்வு மையத்திற்கு ஒவ்வொருவரும் மாணவ மாணவிகள் வந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்று காலை 10:30 மணியிலிருந்தே மாணவ மாணவிகளை பொறுத்தவரை இந்த தேர்வு மையத்திற்கு முன்பாக வந்து திரண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் சோதனைக்கு பிறகு, அதாவது பல்வேறு கட்ட சோதனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனைக்கு பிறகு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவ மாணவிகள் அணிந்து வரக்கூடிய அந்த உடையில் கூட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அதாவது முழுக்கை சட்டையை அணிந்து வரக்கூடாது. அதே போல பெண்களும் முழுக்கை அளவில் அந்த பனியனோ வேற எந்த சட்டைகளோ அணிந்து வரக்கூடாது. அவர்கள் அரக்கை சட்டைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும் என்ற வகையில் தான் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எடுத்து வரக்கூடிய ஆவணங்கள், குறிப்பாக அவர்கள் அந்த ஆதார் கார்டு நிச்சயமாக எடுத்து வர வேண்டும். ஏனென்றால் பயோமெட்ரிக் முறையில் அவர்கள் சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகே அறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே ஆதார் கார்டை, ஒரிஜினல் ஆதார் கார்டை தங்கள் எடுத்து வர வேண்டும் என்ற வகையில் இங்கு பல்வேறு சோதனைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த பள்ளி முன்பாக ஏராளமான மாணவர்கள் அதே போல காலை 10 மணி முதலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் 1:30 மணிக்குள் கட்டாயமாக வந்துவிட வேண்டும். அதன் பிறகு 1:30 மணிக்கு அவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டு 2 மணி அளவில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தேர்வு 5:20 வரை, அதாவது 3 மணி நேரம் 20 நிமிடம் இந்த தேர்வு நடைபெறுகிறது. அந்த வகையில் தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இங்கு வந்திருக்கக்கூடிய சிலரிடம் நாம் கேட்போம், இந்த பள்ளியில் எவ்வாறு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்போம். சார், இப்போ மாணவ மாணவிகள் வரும் பொழுது என்னென்ன எடுத்துட்டு வரணும், எப்படி நீங்க சோதனை செய்ய அனுப்புறீங்க? ஆனால் அவங்க ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கணும், ஒரு கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கணும், அவங்களோட ஹால் டிக்கெட்டு, அதில் ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, ஒரு ஸ்டாம்ப் சைஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ், அதுலேயும் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கோங்கண்ணா. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சோன்னா உள்ளார பயோமெட்ரிக் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் முடிச்ச உடனே அவங்க ஃப்ரெஸ்கிங் முன்னாடியே முடிச்சுட்டு பயோமெட்ரிக் முடிச்சுட்டு அவங்களை ஹாலுக்கு அமைச்சு விட்ருவாங்க. இப்போ மாணவ மாணவிகள் பொறுத்தவரை பல்வேறு பகுதியிலேருந்து வராங்க. எத்தனை மணிக்குள்ளே இந்த மையத்தில் இருக்கணும்? 1:30 மணிக்கு உள்ளார ரிப்போர்ட் பண்ணி வந்திருக்கோங்க. 1:30 மணிக்கு உள்ளார போயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2:30 மணிக்கு 3:30, 4:30, 5:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது 1:30 மணிக்குள் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த தேர்வு மையத்திற்கு எழுத வரக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்கள் காலை 11 மணி முதலே அவர்கள் இந்த மையத்திற்கு முன்பாக அவர்கள் வந்து திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களோடு வந்து தற்போது இங்கு காத்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எடுத்து வரக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் அவர்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பிறகே அவர்கள் இந்த மையத்திற்குள் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.